தமிழகத்தின் தொழில் வளமிக்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதன் காரணமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், ஓட்டுநர்கள் இப்படிப்பட்டவர்களின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 100 நாள் போராட்டம் நடைபெற்றது என்று சொல்லக்கூடிய குமாரரெட்டிபுரம், அவுனியாபுரம், வீரபாண்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஸ்டெர்லைட் ஆலை குடியிருப்பு, ஸ்டெர்லைட் ஆலை ஊழியர்கள், தூத்துக்குடி மாநகரத்தினுடைய வர்த்தகர் சங்க பிரமுகர்கள் இவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இந்து மக்கள் கட்சி தலைவராக என்னை சந்தித்து ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும், தூத்துக்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கை மனுவை கொடுத்திருக்கிறார்கள். புற்றுநோய் வந்துவிட்டதாக சொல்லி வதந்தி பரப்பி பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி ஸ்டெர்லைட் ஆலை மூடியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள், அந்த பகுதியை சார்ந்தவர்கள், எங்களில் ஒருவருக்கு கூட புற்றுநோய் வந்ததில்லை. இந்த விவரங்களை எல்லாம் இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நானும் பல விவரங்களை அவர்களிடமிருந்து சேகரித்துக் கொண்டு அவர்களிடம் கோரிக்கை மனுவை பெற்றிருக்கிறேன். இந்த நிலையிலே கடந்த வாரத்திலே தூத்துக்குடி மாநகரத்திற்கு அமெரிக்காவிலே இருந்து பத்திரிகையாளர் என்கிற போர்வையில் டூரிஸ்ட் விசா வாங்கிட்டு தூத்துக்குடி மாநகரத்துக்கு வந்து அரசாங்கத்தினுடைய அனுமதி இல்லாமல் விதிமுறைகளுக்கு மாறாக தூத்துக்குடி சுற்று வட்டாரத்தில் கூடிய எல்லா கிராமங்களுக்கும் சென்று சதித்திட்டம் தீட்டி தூத்துக்குடியிலே வீராங்கனை அமைப்பை சார்ந்த பாத்திமா பாபு, தெர்மல் ராஜா, அங்கே இருக்கக்கூடிய சர்ச்சுகள் இங்கெல்லாம் சென்று கூட்டங்களை நடத்தி பரவலாக வெளிநாடுகளிலே இருந்து இந்த போராட்டம் தூண்டிவிடப்படுகிறது என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. சர்ச்சுகளின் மூலமாக, மோகன் லாசரஸ் மூலமாக தூண்டிவிடப்பட்டது. வெளிநாட்டிலே இருந்து வந்து இங்கே இத்தகைய ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களை விடுவிக்க கோரி பனிமய மாதா அந்த சர்ச், அதன் முன்பாக மிகப்பெரிய மறியல் போராட்டம். அதன் பிறகு அவர்கள் சந்தித்தவர்களை எல்லாம் விடுதலை செய்தார்கள். அவரை மட்டும் விசாரணை செய்தார்கள். நேற்றைய தினம் அவர் சுற்றுலா விசாவிலே வந்து இத்தகைய காரியத்தில் ஈடுபட்டது தவறு என்று சொல்லி அவரை விடுதலை செய்து அவருடைய விசாவை, நுழைவு அனுமதியை ரத்து செய்து அவரை திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். நான் அரசாங்கத்திற்கு வேண்டுவதெல்லாம் ஒன்றுதான், அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். வெளிநாட்டிலிருந்து டூரிஸ்ட் சாலைக்கு வந்துவிட்டு எதற்காக இத்தகைய ஒரு காரியங்களில் அவர் ஈடுபட வேண்டும்? அவர் கைது செய்து விசாரிக்கப்பட வேண்டும். ஒரு சர்வதேச சதி இதில் இருக்கிறது. பாரத நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சியை முடக்குவதற்கு, வன்முறையை தூண்டுவதற்கு, கலவரத்தை தூண்டுவதற்கு வெளிநாடுகளிலே ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த சதித்திட்டத்தின் ஒரு அங்கமாகத்தான் அவர் இங்கே வருகை தந்தார். ஃபாயில் வேதாந்தா அமைப்பை நிறுவி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமரேந்திர தாஸ், அதர் மீடியா என்று சொல்லக்கூடிய அமைப்பை நடத்தி கொண்டிருக்கின்ற நித்யானந்த ஜெயராமன், மக்கள் அதிகாரம் என்கின்ற கம்யூனிஸ்ட் அமைப்பு, பாத்திமா பாபு, அதுபோக புரட்சிகர ஜனநாயக முன்னணி, சர்ச்சுகள், இவைகள் நேரடியாக இந்த போராட்டத்தை தூண்டிவிட்டு எவ்வளவு பெரிய வன்முறையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பசுமை தீர்ப்பாயம் விஞ்ஞானபூர்வமாக ஆய்வு செய்து ஆலையை திறக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. எனவே அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உடனடியாக ஸ்டெர்லைட் ஆலை திறக்கப்பட வேண்டும். இதுதான் தூத்துக்குடி மக்களுடைய விருப்பம். ஆனாலும் கூட நக்சலைட்டுகள், பயங்கரவாதிகளின் போராட்டத்திற்கு பயந்து, கிறிஸ்தவ மிஷனரிகள் மோகன் லாசரஸுக்கு பயந்து கொண்டு அரசாங்கம் மேல்முறையீடு செய்வதாக அறிவித்திருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போராட்டக்காரர்களின் பிரதிநிதிகளை சந்திக்கிறார். நக்சல்களின் பிரதிநிதியை, எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதியை, தூத்துக்குடி ஆலையை மூட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை சந்திக்கிறார். ஏன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பொதுமக்களின் பிரதிநிதியை அவர் சந்திக்க வேண்டும்? இந்த மேல்முறையீடு செய்கின்ற முயற்சியை அவர் ரத்து செய்ய வேண்டும். உலகம் முழுக்க இருந்து தமிழகத்திற்கு மூலதனம் வர வேண்டும், தொழிற்சாலை வர வேண்டும், தொழில் வளர வேண்டும் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு தொழிற்சாலையை மூடுவது என்பது எந்த வகையிலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு உகந்ததல்ல. இது முழுக்க முழுக்க தேசவிரோத போராட்டம். இந்த போராட்டக்காரர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க கூடாது, ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைக்கின்றேன்.
தூத்துக்குடி மாநகரத்தில் மீண்டும் கலவரத்தை தூண்டுவதற்கு வெளிநாடுகளில் இருந்து வந்து தங்கி திட்டமிட்டு சதி செய்து கொண்டிருக்கக்கூடிய யாரெல்லாம் அந்த அமெரிக்காக்காரனை சந்திச்சாங்களோ அவங்களெல்லாம் உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்ய வேண்டும். போட்டோ ஆதாரமெல்லாம் இருக்கு. மத்திய உளவுத்துறை இது குறித்து விசாரிக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடாது. இது குறித்து விசாரிக்க வேண்டும். இந்த கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். அடுத்த சப்ஜெக்ட். இன்று அதிகாலை இன்று அதிகாலை 3:45 மணிக்கு புனிதமான சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலிலே 2 இளம் பெண்களை பினராயி விஜயனுடைய அரசாங்கம் காவல்துறை பாதுகாப்போடு கோழைத்தனமாக அவசர வெளியிலே அவர்களை நம்முடைய சன்னிதானத்திற்கு அழைத்து வந்து புனிதத்தை கெடுத்திருக்கிறார்கள். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் நெஞ்சிலே நெருப்பை எள்ளி கொட்டியிருக்கிறார். 18ஆம் படியினுடைய புனிதம், பொண்ணு 18ஆம் படி என்று சொல்லுவோம், அதனுடைய புனிதம் எங்கள் உயிரினும் மேலானது. அந்த புனிதத்தை எங்கள் சன்னிதானத்திலே வந்து கெடுத்திருக்கிறார்கள். இது மறக்க முடியாது, இது மன்னிக்க முடியாத குற்றம். நாங்கள் ஐயப்பனிடத்திலே மன்னிப்பை கோருகிறோம். நாங்கள் உயிரோடு இருக்கின்ற போது இத்தகைய ஒரு அவலம் இந்து சமுதாயத்திற்கு நேர்ந்திருக்கிறது. அரச பயங்கரவாதம் எங்கள் மீது ஏவிவிடப்பட்டிருக்கிறது. ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற பினராயி விஜயன் திட்டமிட்டு அரபு நாடுகளின் தூண்டுதலின் பேரிலே, வெளிநாட்டின் தூண்டுதலின் பேரிலே ஐயப்ப மலையினுடைய புனிதத்தை கெடுக்க திட்டமிட்டு செயல்பட்டிருக்கிறார். மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது. உடனடியாக பினராயி விஜயன் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இனி ஒரு நிமிடம் கூட பினராயி விஜயன் அரசாங்கம் நீடிக்க கூடாது. இது விஷயத்திலே மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுக்க காலை 10 மணிக்கு கேரளா செல்கின்ற பேருந்துகள், கேரள அரசுக்கு சொந்தமான பேருந்துகளை அடையாளமாக சிறைப்பிடிக்கும் போராட்டம், கேரளா செல்லும் ரயில்களை மறிக்கின்ற போராட்டம், மறியல் போராட்டத்திலே இந்து மக்கள் கட்சி ஒற்றை கோரிக்கை தான், சபரிமலையின் புனிதத்தை கெடுத்த பினராயி விஜயனுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நாளை தமிழகம் முழுக்க அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்து மக்கள் கட்சி போராட்ட களத்திலே, அறப்போராட்ட களத்திலே இறங்க இருக்கிறது. காவல்துறையோடு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம். நாங்கள் நக்சலைட்டுகள் அல்ல, வன்முறையாளர்கள் அல்ல, எங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறோம். இந்த அறப்போராட்டத்திற்கு ஐயப்ப பக்தர்களும் அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். பரிகார பூஜைக்காக நடை சாத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கோயில் முன்பாக மரணம் சம்பவித்து விட்டால் உடனடியாக நடையை அடைத்து சுத்தி செய்வார். அதுபோல அங்கே ஐயப்பன் திருக்கோயில் நடை சாத்தப்பட்டு பரிகார பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. நடை திறந்திருக்கிறார்கள். நாளை கேரள மாநிலத்திலே முழு அடைப்பிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தமிழகத்திலே நான் மறியல் போராட்டத்திற்கும் உண்ணாநோன்பு அறப்போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறேன். நாளை காலை காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம், பினராயி விஜயனுடைய அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்யும் கோரிக்கையோடு அதை துவக்கி வைத்துவிட்டு கேரள பேருந்துகளை சிறைப்பிடிக்கும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். தமிழகம் முழுக்க இந்த அறப்போராட்டம் நடைபெறும். மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. பினராயி விஜயன் அரசாங்கத்தை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்பதுதான் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய ஐயப்ப பக்தர்களின் கோரிக்கை. அதான் பினராயி விஜயனுடைய சதி திட்டம்னு தெளிவாக சொல்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், அவர்கள் இந்துக்கள் அல்ல என்பதையும் சொல்லுகிறார்கள். ஐயப்ப பக்தர்கள் அல்ல என்பதையும் அவங்களுக்கெல்லாம் முக்காடு ஃபர்தா போட்டு கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட அராஜகம் நடத்தப்பட்டிருக்கிறது. ஐயப்ப பக்தர்கள் அரசியல் அனாதைகளா? நரேந்திர மோடியை கேட்கின்றேன், நாங்கள் அரசியல் அனாதைகளா? ஏன் மத்திய அரசாங்கம் இன்னும் பினராயி விஜயனை கைது செய்யவில்லை? சபரிமலை ஐயப்பன் கோவிலை காப்பாற்றுவதற்கு ஏன் நாடாளுமன்றம் கூடவில்லை? ஏன் சிறப்பு சட்டம் இயற்றவில்லை? எங்களுடைய கோரிக்கை, இந்துக்கள் அரசியல் அனாதைகள் அல்ல. நரேந்திர மோடியின் காதுக்கு எட்டும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மை, கேரள மாநில காங்கிரஸ் கட்சி துவக்கம் முதலே ஜார்ஜ் எம்எல்ஏ, ரமேஷ் சென்னிதாலா இவர்களெல்லாம் சபரிமலையின் ஐதீகத்தை காப்பதற்காக தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அந்த
அந்த அளவிலே அவர்கள் கேரள மாநிலத்திலே கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மத்திய அரசாங்கம் நேற்று கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபரிமலையினுடைய பாரம்பரிய அந்த மரபுகள் மதிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். எவ்வளவு பெரிய சதித்திட்டம்! நேற்று கேரளாவில் மனித சுவர் முஸ்லிம் பெண்களை கிறிஸ்தவ பெண்களை கொண்டு வந்து நிறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி மனித சுவர் நடத்தியது. வனிதா சுவர் அங்க ஒரு பக்கம் மனித சுவர் நடத்திட்டு இங்க ஒரு பக்கம் இரவோடு இரவா கோழைத்தனமா அநாகரிகமா அருவருக்கத்தக்க வகையில திட்டமிட்டு அவசரகால வழி பயன்படுத்தி போலீஸ் பாதுகாப்போட அன்யூனிஃபார்ம்ல போலீஸ் பாதுகாப்போட இந்த 2 பேர்த்த அவங்க கொண்டு வந்து சன்னிதானத்தில் வச்சிருக்காங்க. அவங்க தரிசனம் பண்ணாங்க பண்ணல அப்படி ஒரு கருத்து இருக்கு. 18 படி ஏறினாங்க ஏறல இப்படி ஒரு கருத்து இருக்கு. இல்ல ஏறிட்டாங்க நாங்க தரிசனம் பண்ணிட்டோம் சொல்றாங்க. இது எல்லாமே எங்களை அவமதிப்பது. இது எல்லாமே எங்களுடைய மன உணர்வுகளை புண்படுத்துகிறது. இந்த சம்பவம் கேள்விப்பட்டதிலிருந்து கண்களில் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறோம். சரணமையப்பா, எங்களை மன்னித்து விடு ஐயப்பா, இனி நீ அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். இது மாதிரி ஒரு மசூதிக்குள்ளே பெண் நுழைந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒரு சர்ச்சுக்குள்ளே இப்படி நடந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? உலகம் முழுக்க போராட்டம் வெடித்திருக்கும், வன்முறை வெடித்திருக்கும். எப்படியாவது இந்துக்களை தாலிபான்களாக மாற்ற வேண்டும், இந்துக்களை வன்முறையாளர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு பினராயி விஜயன் தொடர்ந்து ஐயப்ப பக்தர்கள் அப்பாவிகள். அவர்களுக்கு ஒன்று வன்முறையில் ஈடுபட தெரியாது. சரணகோஷம் தான் நாங்க அதிகமா நடத்தின போராட்டம். நாளைக்கு தான் நாங்க இந்த மறியல் போராட்டத்தை நடத்துகிறோம். வேண்டுகோள் மத்திய அரசுக்கு, மத்திய அரசாங்கம் செயல்பட வேண்டும். பினராயி விஜயன் அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். இல்லைங்க, அங்கங்க கேரள பேருந்து, இங்க திருவள்ளூர் பேருந்து நிலையம் கேரளால தானே பந்து, இங்க ஒண்ணு இல்லை. ஓடலன்னா ரயில் போகும்ல, ரயில மறிப்போம். எந்த வழியில எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்த முடியுமோ அதுதானே முக்கியம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் ஒரு கவர்னர் இருக்காரான்னு தெரியல. மானக்கேடா இருக்கு, ஒரு தமிழன் கவர்னரா இருக்காங்க. இந்த கவர்னர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? இந்த கவர்னருடைய வீடு இருக்கு, அவர் வீட்டையும் முற்றுகையிடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். இங்கதான் இருக்கு அவர் வீடு, பவானி பக்கத்தில். அதையும் முற்றுகையிடுவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள kavirnews.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.